ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாதமட்டி ரங்கராஜ் சாரை ஷெஃபாவோ இல்லை ஹீரோவாவோ நம்மளுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே குக் வித் கோமாளியோட ஜட்ஜாக தான் நம்ம எல்லாருக்குமே அதிகமான பரிச்சயம். பட் சார் குக் வித் கோமாளியை விட்டு விலகின உடனேயே ஷெஃப் ரங்கராஜ் சார் தான் வந்து ஜட்ஜாக பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சாரு. இவர் மேலே ஒரு பெரிய மரியாதை இருந்ததுன்னு ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ இவர் பற்றி போயிட்டு இருக்க கான்ட்ரவர்சினால தான். செலிபிரிட்டிஸ்னாலே அவங்கள பற்றின கான்ட்ரவர்சி நிறையா வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனா, அவங்கள பத்தின கான்ட்ரோவர்சியே அவங்களே அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்துல போட்டு உருவாக்கும் பொழுது, நம்மளால அத பத்தி பேசாம இருக்க முடியல. ஷெஃப் ரங்கராஜ் சாரோட செகண்ட் மேரேஜ் இஷ்யூவ பத்தி தான் பேச போறோம். இவங்களோட மேரேஜ் சட்டப்படி செல்லுமா? அது மட்டும் இல்லாம இதுல என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு? அண்ட் மனம் ஒத்து பிரியும் பொழுது அவர்களுடைய குழந்தைகள் என்ன மாதிரியான எமோஷன்ஸை ஹேண்டில் பண்றாங்க அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல முழுக்க முழுக்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மாதமட்டி ரங்கராஜ் சாரும் ஒரு காஸ்டியூம் டிசைனரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னு 6 மாசமாவே ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்தது. அந்த விஷயத்துக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி மாதம்பட்டி சாரும் எப்போ அவசியப்படுதோ அப்போ நான் வாய் திறந்து பேசுவேன், இப்போ எல்லாரும் வாய முடுங்கன்ற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. ஷெஃப் ரங்கராஜ்க்கு ஆல்ரெடி ஒரு அழகான ஃபேமிலி இருக்கு. ஸ்ருதிங்கிற ஒரு லாயரை லவ் மேரேஜ் பண்ணிட்டு அவங்களுக்கு 2 குழந்தைகளும் இருக்காங்க. இது நடுவில் ஜாய் கிறிசல்டா அப்படிங்கிற ஒரு காஸ்டியூம் டிசைனர். மோஸ்ட்லி நிறைய செலிபிரிட்டிஸோட ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிறைய செலிபிரிட்டிஸ்க்கு இவங்க ஒரு பர்சனல் காஸ்டியூம் டிசைனராகவும் இருக்காங்க. இவங்க கடந்த 6 மாதமாகவே பார்த்தீங்கன்னா, குறிப்பா வேலண்டைன்ஸ் டே அப்போ என்னவரோட நான் வெளியில போனேனோ, எனக்காக என்னவர் கொடுத்த ஃப்ளவர்ஸ் அப்படிங்கிற போஸ்டையும் போட்டிருந்தாங்க. இது மட்டும் இல்லாம ஷெஃப் ரங்கராஜோட ஃபர்ஸ்ட் லெட்டரான ஆரை வச்சு செயினும் போட்டிருந்தாங்க. இந்த டாலர் மூலமா ரங்கராஜ் சாரை பத்தி அவரோட பர்சனல் லைஃப் பத்தியும் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்க. இதை தொடர்ந்து அதை ஸ்டாப் பண்ற விதமா ரங்கராஜ் சாரோட ஃபர்ஸ்ட் வைஃபான ஸ்ருதி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. இவர்கள் தான் என்னுடைய உலகம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த போஸ்ட்டை பார்த்த எல்லாருமே ஓகே, ரங்கராஜ் சார் அவரோட ஃபர்ஸ்ட் வைஃபோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு, சந்தோஷமா தான்ப்பா இருக்காங்க, தேவையில்லாம எதையாவது கிளப்பி விடாதீங்க அப்படின்ற மாதிரி நெட்டிசன்கள் பேசிட்டு வந்தாங்க. ஆனா இப்ப அதிரடியா திடீர்னு ஜாய் கிறிசல்டா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல எனக்கும் ரங்கராஜ் சாருக்கும் கல்யாணம் ஆயிட்டதாவும் அவங்க பேரு ஜாய் ரங்கராஜ்னு மாத்தியும் வச்சுக்கிட்டாங்க. ஐயோ, ரங்கராஜ் சார் என்ன இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு ஷாக்ல இருந்த நெட்டிசன்களுக்கு இன்னொரு அதிர்ச்சி காத்திருந்தது. இந்த போஸ்ட் போட்டு கொஞ்ச நேரத்திலேயே நான் இப்போ 6 months பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்ட்டு ஜாய் கிறிசல்டா ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிடுறாங்க. இப்போ இந்த விஷயம் ஒரு பெரிய விவாதமாக ஜாய் கிறிசல்டா அவங்க சைட்ல இருந்து ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜஸ்ட் டு கிளாரிஃபை, சில ஜேர்னியை நம்ம அமைதியா தான் வச்சாங்க. எங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஜேர்னியை சில வருஷங்களுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த வருஷம் நாங்க எங்க குழந்தையும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்டை போட்டாங்க. இப்போ ரங்கராஜ் சாரோட செகண்ட் மேரேஜ் பிரச்சனை இல்லை, ஆனா அவரு லீகலி டிவோர்ஸ்டா? அப்படி லீகலி டிவோர்ஸ் ஆகாத பட்சத்துல இந்த மேரேஜ் செல்லவே செல்லாதே. ஒருவேளை இந்த மாதிரி லீகல் இஷ்யூவெல்லாம் ரொம்ப அமைதியா நடத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்களோ அப்படின்னு பார்த்துட்டு ஸ்ருதியோட அக்கௌண்ட்ல போய் செக் பண்ணா அவங்க அக்கௌண்ட்ல இன்னும் மாதமட்டி ரங்கராஜ் வைஃப் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. அண்ட் ஜாய் கிறிசல்டாவும் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வைஃப் ஆஃப் மாதமட்டி ரங்கராஜன் தான் எழுதியிருக்காங்க. ஸ்ருதி இன்னும் அவங்களோட எந்த ஒரு ஃபேமிலி பிக்சர்ஸையும் ரிமூவும் பண்ணல. இப்ப எல்லாரோட கேள்வியும், இந்த மேரேஜ் டிவோர்ஸ் ஆயிட்டா ஆச்சா, இல்லைன்னா டிவோர்ஸ் ஆகாமலே மாதமட்டி ரங்கராஜ் சார் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரா? இதற்கான விளக்கத்தை மாதம்பட்டி ரங்கராஜ் சார் தான் கொடுக்கணும். ஆனா அவர் இது பத்தியான எந்த ஒரு போஸ்டையும் இந்த நேரம் வரைக்கும் வெளியிடாம தான் இருக்காரு. இதை ஒரு சாமானியன் செஞ்சா இது ஒரு பெரிய குற்றம். அதாவது முதல் மனைவிக்கு ப்ராப்பரா டிவோர்ஸ் கொடுக்காம செகண்ட் மேரேஜ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணா அந்த மேரேஜ் இன்வாலிட், அதாவது அந்த திருமணம் செல்லாது. சரி, இவங்கெல்லாம் செலிபிரிட்டிஸ், இவங்கெல்லாம் என்ன பண்ணாலும் அது தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டு போனாலும் அந்த குழந்தைகளை பத்தி யோசிச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு. அதாவது டிவோர்ஸ்னு வரும்பொழுது அந்த 2 பேரை தவிர்த்து, அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை தவிர்த்து அதிகமா பாதிக்கப்பட போறது அந்த குழந்தைகள் தான். ரீசெண்டா கண்டக்ட் பண்ண ஸ்டடீஸ் படி பேரண்ட்ஸோட டிவோர்ஸ் குழந்தைகளை எமோஷனலாகவும் பிசிக்கலாகவும் அண்ட் அவங்களுடைய நடத்தையும் பாதிக்கும். அதுலயும் குறிப்பா 6லேருந்து 14 வயது வரைக்கும் இருக்க குழந்தைகளுக்கு இது அதிக பாதிப்பை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. எமோஷனலா என்ன மாதிரியான பாதிப்பு உண்டாகும்னா, குழந்தைங்களுக்கு அம்மா அப்பா பிரியறதை ஏத்துக்க முடியாது. ஜென்ரலாவே குழந்தைகள் ரொம்ப பொசசிவ்னஸோட இருக்கிறவங்க தான். அம்மாவும் அப்பாவுமே கை போட்டுட்டு ஒன்னா உட்கார்ந்தா நீங்க தள்ளி போங்கப்பா, கை போடாதீங்க, இது ஏன் அம்மா, இது ஏன் அப்பான்னு சண்டை போடுவாங்க. அப்படி இருக்கிற குழந்தைகளுக்கு தன்னோட அப்பாவும் அம்மாவும் வேற ஒரு நபரோட வாழ்றதையோ அவங்க கூட வேற ஒரு நபர் இருக்கிறதையோ விரும்ப மாட்டாங்க. அதனால பேரண்ட்ஸ் மேலேயோ அந்த 3ஆவதா வந்த நபர் மேலேயோ ஏகப்பட்ட வெறுப்பு உருவாகலாம். இது மட்டும் இல்லாம என்னோட ஃபியூச்சர் என்ன ஆக போகுது, எனக்கு இனிமே அம்மா அப்பா 2 பேரும் இல்லையே, யாராவது ஒருத்தரை சூஸ் பண்ணுன்ற நிலைமையா இருக்கே அப்படின்னு நினைச்சு அதை நினைச்சு வருத்தப்படுவாங்க. சில நேரங்கள்ல இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணமா இருப்பேனோ அப்படின்னு அவங்கள செல்ஃப் பிளேமும் பண்ணிப்பாங்க. தன்னைத்தானே குற்றவாளி ஆக்கிக்கிட்டு ரொம்ப வருத்தப்படுவாங்க. இது அவங்கள சைக்கலாஜிக்கலாவும் பாதிக்கும்னு சொல்றாங்க.
இவங்க வளர்ந்த பிறகும் ஒரு நிலையான ரிலேஷன்ஷிப்குள்ள போறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. அப்படியே போனாலும் அந்த ரிலேஷன்ஷிப்ல நம்பிக்கை இருக்காது. அவங்கள உண்மையா லவ் பண்றதுக்கு யாருமே இல்ல அப்படின்னு நம்புவாங்க. தான் லோன்லியா இருக்க சமயத்துல டிப்ரஷனுக்கு போகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரியான டிவோர்ஸ் அவங்க சின்ன வயசுலயே பார்க்கும் பொழுது, அவங்களோட ரிலேஷன்ஷிப்ல அவங்களுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இருக்காது. ஃபியூச்சர்ல இவங்களுக்கும் டிவோர்ஸ் நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இத அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா, உங்க பசங்க கிட்ட ஓப்பன் டாக் வைங்கன்னு சொல்றாங்க. எதுனாலும் அவங்க கிட்ட ஓப்பனா பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் பிரிஞ்சு போயிட்டாலும், அந்த குழந்தைங்களுக்கு காட்ட வேண்டிய அன்பு, பாசம் வந்து 2 பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தும் கண்டிப்பா கிடைக்கணும். அண்ட் அவங்க இந்த விஷயத்த அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் டைமும் தரணும். இந்த பிரிவினால அவங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. அவங்க இருக்கிற அதே லைஃப் ஸ்டைல்ல, அதே என்விரான்மெண்ட்ல தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்களோட ஃபியூச்சர பத்தி இவ்ளோ சின்ன வயசுலயே அவங்கள கவலைப்பட விட்டுறக்கூடாது. ஸோ கொஞ்சம் டைம் அண்ட் ஸ்பேஸ் எடுத்து குழந்தைகளுக்கு இதுதான் ரியாலிட்டி அப்படிங்கிறத புரிய வச்சுட்டு, அதுக்கு பிறகு உங்க வாழ்க்கையில எந்த ஒரு முடிவும் எடுக்கிறது குழந்தைகள பாதிக்காம இருக்கும். இத நான் சொல்லல. பலதரப்பட்ட ஸ்டடீஸ் ப்ரூவ் பண்ணியிருக்கு. பிடிக்காத ஒரு வாழ்க்கையில இருந்துதான் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. ஆனா, அவங்களுக்கு குழந்தைகள் இருக்கும் பொழுது, அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டீஸ ஈஸியா தட்டி கழிச்சுட்டு போகவும் முடியாது. அவங்களுக்கு குடுக்க வேண்டிய அன்பு, பாசம், அரவணைப்பு இதெல்லாம் குடுத்து தான் ஆகணும். இதுதான் அவங்களோட ஃபியூச்சருக்கு நாம செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயம். டிவோர்ஸ்ங்கிற ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னா, இதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. குழந்தைகள் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது பிரியறது பெரிய பாதிப்பை உண்டு பண்ணாது. ஆனா இந்த மிடில் ஏஜ்ல அதாவது 6 to 14 இயர்ஸ்க்குள்ள இருக்கும் பொழுது அவங்களுக்கு எல்லா எமோஷனல் கனெக்டும் வந்திருக்கும். அதனால நம்ம பார்த்து முடிவெடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இந்த ஒரு நல்ல மெசேஜோட இந்த வீடியோவை முடிக்கிறேன். இப்போ வரைக்கும் இந்த வீடியோ பண்ற வரைக்கும் ரங்கராஜ் சார் எந்த விதமான ரெஸ்பான்ஸும் அவர் சைட்ல இருந்து கொடுக்கல. ஸோ அவர் அப்டேட் கொடுக்குற வரைக்கும் யூடியூப்ல இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு விவாதம் பண்றவங்களோட கருத்தை தான் நம்ப வேண்டியதா இருக்கு. வேறொரு நல்ல வீடியோவோட உங்களை மீட் பண்ண வரேன். Until then, it's bye from Jemima. Take care.